ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 13 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்சால் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எபிசோடு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் வந்து த்ரில்லிங் அண்ட் ஆக்ஷன் நிறையவே கலந்துருக்கும். இதுக்கு அடுத்து வர போகிற ஒரு 2-3 எபிசோடுமே அப்படி தான் சூப்பராகவே இருக்கும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம் சீசன் 1 எபிசோட் 13. நம்ம ரீமரோ ஸ்லைமும் அவனோட டீமும் சேர்ந்து அந்த லிசர்ட் கிங்கை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த ஓர்க்லோட தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம ஸ்லைமோட டீமில் 4 ஓக்கர்ஸ் அப்புறம் ராங்கா, காப்டா அண்ட் டீம் மற்ற எல்லாரையுமே வந்து வில்லேஜை சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வந்திருக்காங்க. லிசர்ட் கிங்குக்கு செக்யூரிட்டியாக இருந்த ஒரு லிசர்ட் கேர்ள் வந்து ஓகர்ஸ் கூட தனியாக சண்டை போட்டுட்ருக்கா. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சோவே ஸ்லைம் கிட்ட கேட்குறான். நீ தனியாலாம் சமாளிச்சிருவியா? சரி ஓகே, அந்த பொண்ணை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் அவனுக்கு ஆர்டர் கொடுக்குது. நீங்கள் எல்லாம் பேட்டில் ஃபார்மேஷனுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்குள்ளே போய் பார்த்தா சோவே அங்கே இருக்கிற மொத்த ஆர்க் டீமையும் தனியாளாவே கொண்டுட்டா. அந்த பொண்ணுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லவும் நம்ம ரீமரோ ஸ்லைம் அவளுக்கு போயிட்டு அந்த ஹீலிங் போர்ஷனை கொடுக்கான். உடனே அவளுக்கு குடிச்சிட்டு உடனே ரெக்கவரி ஆயிருதா. உடனே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நான் தான் ரீமரோ அப்படின்னு சொன்னோடனே அவள் தலை வணங்கி உங்களோட உதவி எனக்கு தேவை. என்னோட பிரதர் காபீரோ என்னையும் எங்கள் அப்பாவையும் ஜெயிலில் அடிச்சிட்டான் அப்படிங்கவும் நீ காபீரோட சிஸ்டர் அப்படின்னு கேட்கவும் ஆமாம், இப்போ அவன் தனி போயிட்டு அந்த ஒர்க் டீம் கூட சண்டை போட போயிட்டான். பட் ஆனால் அவனால் ஜெயிக்க முடியாது. எப்படியாச்சும் நீங்கள் தான் எங்கள் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஷியான் போயிட்டு கவலைப்படாத, எங்கள் மாஸ்டர் உங்கள் எல்லாரையும் காப்பாற்றிடுவார் அப்படின்னு அவளாக ஒரு வாக்கு கொடுக்கா. உடனே நம்ம ரீமரோ ஸ்லைம் என்ன இவா பாட்டுக்கு அவா இஷ்டத்துக்கு போய் பேசுதா. சரி ஓகே, நம்ம செக்ரட்டரி தானே, அப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரும் சரி ஓகே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்க. உடனே அந்த லிசர்ட் கேர்ள் தலை வணங்குதா. சோவே நீ போயிட்டு இந்த லிசர்ட் கிங்கை இவா கூட போய் காப்பாற்றி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோ ஸ்லைம் அவன்கிட்ட சொல்கிறான். உடனே அவனும் அங்கேருந்து கிளம்பிடுதான். சரி வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரீமரோவும் ஆளுங்களும் போர் நடக்கிற இடத்துக்கு கிளம்புறாங்க. நம்ம காபீரோ ஆக்சுவலி கரெக்டாக தான் செயல்படுதான். அவன் போயிட்டு அவங்க ஆளுங்களை வச்சு அந்த ஓர்க் கூட சண்டை போட்டுட்ருக்கான். பட் ஆனால் அவன் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓர்க் வந்து அவங்க கூட இருக்கிற ஓர்க்கையே சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஸ்ட்ரென்த் ஆகுது. அண்ட் இப்போ ஒரு லிசர்ட் மென்னை பிடிச்சி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்து நம்ம காபீரோ எல்லாரும் திரும்ப போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே பார்த்தா இவங்க எல்லாரையும் அவங்க சுற்றி வளைச்சிட்டாங்க. அந்த ஒரே ஒரு லிசர்ட் மென்னை ஒருத்தன் சாப்பிட்டதுனால அந்த ஆர்க் கூட்டம் மொத்தமே இப்போ ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டு இந்த லிசர்ட் மென்னோட ஸ்கில் அவங்களுக்கு போயிட்டு அப்படிங்கிறத நம்ம காபீரோ புரிஞ்சுக்கிட்டு நம்ம காபீரோவையும் சும்மா சொல்லக்கூடாது. எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்றா சேர்ந்து ஒத்துமையாக செயல்பட்டு அவங்கள தோக்கடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுதான். நம்ம காபீரோவை சும்மா சொல்லக்கூடாது. அந்த இடத்துல தலைவன் மாதிரி கரெக்டாக தான் செயல்படுதான். பட் ஆனால் அப்போ தான் அந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. அந்த இடத்துல ஒரு பெரிய ஓர்க்லாட் வந்து நிற்கான். இவன் தான் ஓர்க்லாட், இவனை பார்த்தாலே தெரியுது. சரி ஓகே, நான் உனையும் ஒத்தைக்கு ஒத்த ஃபைட்டுக்கு கூப்பிட்டுதேன், நம்ம தனியாக மோதி பார்ப்போம் அப்படின்னு காபீரோ சொல்லவுமே பார்த்தா அங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. நான் ஓர்க்லாட் இல்லை, ஓர்க்லாடோட ஜென்ரல். ஓர்க்லாடு என்னோட ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பார் அப்படிங்க. சரி ஓகே, நான் அவன் கூட தனியாக ஃபைட் பண்ண ரெடி அப்படின்னு அந்த ஜென்ரல் சொல்லவும் அந்த ஓர்க்லாட் எவ்வளோ பெருசாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காபீரோ கொஞ்சம் பயப்படுறான். இது எல்லாத்துக்குமே காரணமான அந்த கில்மியோடு இது எல்லாத்தையும் ஒரு கண்ணாடி வழியாக பார்த்துட்ருக்கான். அப்போ அந்த ட்ரையட் அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களால் தான் இவ்வளோ பிரச்சனை, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, உங்களை இந்த இடத்துலேருந்து நான் வெளியே கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையட் மேஜிக்கை யூஸ் பண்ணி உங்களை அட்டாக் பண்ண பார்க்குது. அப்படி நம்ம ட்ரையட் அவனை அட்டாக் பண்ணவுமே ஒருத்தனோட கை துண்டாக பிஞ்சு விழுந்துருது. எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் செஞ்சிட்டோம், இனிமேல் எங்களுக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிருந்தாங்க. எல்லாம் உன் கையில் தான் இருக்கு ரீமரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையட் அங்கேருந்து மறைஞ்சிருதா. இங்கே நம்ம காபீரோவும் ஓர்க் ஜென்ரலும் தனியாக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம காபீரோவை சும்மா சொல்லக்கூடாது, சும்மா வேறு லெவலில் அந்த ஓர்க்லாட் கூட தனியாளாக நின்று ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த ஓர்க் ஜென்ரல் இப்போ நம்ம காபீரோவை அப்படியே சாப்பிட பார்க்குறான். நம்ம காபீரோ அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சு வேறு லெவலில் மாஸ்க் காட்டு தான். கூட இருக்கிறவங்க நாங்கள் வேணால் ஹெல்ப் வரட்டுமா அப்படின்னு கேட்கவும் இல்லை, நானே இதை தனியாளாக இருந்து பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீர மாதிரி பேசுகிறான். நம்ம காபீரோ தனியாளாக இருந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் தடுமாறுறான். பட் ஆனால் அப்பவும் அவன் சோர்ந்து போகாமல் சும்மா வேறு லெவலில் மாஸ்க் காட்டி அவனை கொல்ற கண்டிஷனுக்கு போயிருந்தான். பட் ஆனால் அந்த ஓர்க் ஜென்ரல் அவனை தடுத்துட்டு ஈஸியாக அடிச்சு போட்டுருதான். உடனே நம்ம காபீரோவோட கதை அவ்வளோதான் அப்படிங்கிறதுக்குள்ளே பார்த்தா நம்ம காப்டா வந்து நம்ம காபீரோவை காப்பாற்றுறான். எனக்கு தெரியும் நீ தான் அந்த வில்லேஜோட தலைவன் அப்படின்னு நம்ம காபீரோ சொல்லவும் ஒருவேளை இவனுக்கு மண்டையில் அடிபட்டுருக்குமா அப்படின்னு காப்டா நினைக்கிறான். நம்ம ராங்கா அங்கே வந்து எங்கள் மாஸ்டர் ரீமர் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே உங்களை மாதிரி சாதாரண ஆளுங்கள்லாம் எங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஓர்க் ஜென்ரல் பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு பெரிய ஃபயர் பவர் கொத்து கொத்த இந்த ஓர்க் ஆர்மியாவே அழிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம காபீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறவும் கவலைப்படாத, இது நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காப்டா சொல்கிறான். அந்த பிளாக் கலர் ஃபயரை வச்சு ஓர்க்கோட டீமாக அழிச்சிட்டு இருக்குது நம்ம பென்னி மரம் அவன் கூட இருக்கிறவங்களும் தான். எங்களை ஞாபகம் இருக்கா, எங்கள் வில்லேஜையே நீங்கள் கொத்து கொத்து அழிச்சிங்கல்ல, இப்போ ரீமரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நாங்கள் இப்போ உங்களை பழி வாங்குறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வழியில் குறுக்க நிற்காதீங்க அப்படின்னு பென்னிமரம் சொல்லிட்டே அந்த ஃபயரை தூக்கி போடுறான். வேறு லெவலில் அவன் அழிச்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் நம்ம ஸ்லைம் மேலே பறந்துக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். உங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களுக்குலாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு அந்த ஓர்க் ஜென்ரல் சொல்லவும் நம்ம ராங்கா ஃபுல் டென்ஷனில் அவனோட ஃபுல் பவரையும் காட்ட ஆரம்பிக்கிறான். நம்ம ரீமருவே பார்த்து மிரண்டு போகிறான். அங்கே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராமே வருது. உடனே நம்ம ரீமரோட கம்ப்யூட்டர் வந்துட்டு இது வந்து ராங்கா தான் தனியாளாக இருந்து கிரியேட் பண்ணுதான், இது டெத் ஸ்டாம் அப்படின்னு சொல்லுது. நம்ம ராங்கா அந்த ஜென்ரலை ஈஸியாக அழிச்சிருதான்.
இப்போ ஒர்க் ஜென்ரல் அவ்வளோதான் காலி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காப்டான் ராங்காவை பார்த்து சொல்லிட்டு இருக்கான் சூப்பர் அப்படின்ட்டு. அதேமாரி நம்ம பென்னிமாரோ அப்புறம் அந்த வயசான கிழவன் அவங்கெல்லாம் சும்மா வேறு லெவலில் மாஸ் காட்டிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஈஸியாக அந்த ஒர்க் டீமை தோக்கடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஷியோன் வந்துட்டு அவளோட பிளேடை வச்சு ஜஸ்ட் ஒரு போடு தான் போடுதா, தரையே துண்டா அப்படி பொழக்குது. லார்ட் ரீமரோ நீங்கள் என்ன பார்க்கிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் காட்டிகிட்டு இருக்கா. பரவாயில்ல நம்ம பென்னிமாரும் அவன் ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து இந்த பிரச்சனையை சமாளிச்சிருவாங்க போலயே. ஆமாம் அங்கே சோவே போனானே என்ன ஆனானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைம் யோசிக்கிறான். இங்கே நம்ம சோவே வந்து ஈஸியாக எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அந்த ராஜாவை போயிட்டு ரெஸ்கியூ பண்ணிடுதான். உடனே அந்த ராஜா ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம சோவேவும் அவங்களும் அந்த இடத்துலேருந்து வெளியே போயிட்டுருக்காங்க. உடனே அந்த பொண்ணு வந்து அந்த ரீமரும் இங்கே வந்தார், அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே ஒரு பெரிய ஓர்க் வந்துட்டுருக்கு. பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிசர்ட் கிங் சொல்லவும் நம்ம சோவே அசால்ட்டாக அதை அந்த த்ரெட்டை வச்சு பிடிச்சிருந்தான். நம்ம லிசர்ட் கிங் வாயை பழக்கவும் அவன் பொண்ணு அவன் ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படிங்க. பரவாயில்ல இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டது நல்லது தான் அப்படின்னு யோசிக்கான். எங்கள் வில்லேஜை நீ அழிச்சல்ல, உன்னை கண்ட்ரோல் பண்ணுறவனுக்கு தான் இந்த மெசேஜ், உங்களை நோக்கி நான் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அசால்ட்டாக அவன் கொன்றுதான். இதே எல்லாத்தையும் அந்த கில்மியோட் அப்படிங்கிறவன் ஒரு பால் வழியாக பார்த்துட்ருக்கான். இவனுங்க எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இந்த கீஜின் அப்புறமா அந்த டேர்வுல்ஃபு இவங்களெல்லாம் நான் எப்படி மிஸ் பண்ணேன்னே தெரியலையே. இது மட்டும் என்னோட மாஸ்டருக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் பிரச்சனையாயிரும், அவர் என்னை கொன்றுவார் அப்படின்னு நம்ம பயந்துட்டுருக்கான். இப்போ தான் அந்த டீமன் லார்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த டீமன் லார்ட் வில்லத்தனமாக சிரிச்சிட்டு இருக்கான். இங்கே நம்ம ரீமரோ ஸ்லைம் வந்துட்டு கைஸ் நான் அந்த ஓர்க் லார்ட் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தாட் கம்யூனிகேஷன் வழியாக சொல்கிறான். இப்போ அவனோட மாஸ்க்கை மாட்டிட்டு உன்னை கொல்ல வேண்டிய டைம் வந்துச்சு அப்படின்னு நம்ம ரீமரோ ஸ்லைம் சொல்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாமே இன்னும் வேறு லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு காத்துட்ருக்கு. ஆசமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரி லைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகிறதுனால பாதி பேருக்கு பிடிக்கும், பாதி பேருக்கு பிடிக்காது. அது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.